சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் ஆவியின் நிறைவு என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதற்கான வேத பகுதி எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து என்று பவுல் சொல்லுகிறார். ஒரு ஆலோசனையை எபேசியர் சபைக்கு. இந்த பகுதியில் அவர் என்ன சொல்லுகிறார்னா, மதுபான வெறியில நீங்க நிறைந்திருக்கிறதை காட்டிலும் ஆவியினால் நீங்கள் நிறைந்திருக்க வேண்டும். ஆவியின் நிறைவு அப்படின்னா, முதலாவதாக நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார் என்பதை நாம் உணரணும். 1 கொரிந்தியர் 3:16 1 கொரிந்தியர் 6:19-20 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்திலே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஒரு கூடாரமா இருக்கிறது. இந்த சரீரம் தேவனுக்குரியது. இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய உள்ளான மனுஷனையும் புறம்பான மனுஷனையும் அவர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறார், விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். இது அவருக்கு சொந்தமானது. அதனால்தான் நம்முடைய ஆவியினாலும் நம்முடைய சரீரத்தினாலும் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களா. தேவனுக்கு உரியதான இந்த சரீரத்திலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் என்பது எழுத்தின்படியான ஒரு காரியம். ஏதோ விசுவாசத்தின் அடிப்படையில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்ல. இயேசுவை குறித்து சொல்லும்போது விசுவாசத்தினாலே இயேசு நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறான்னு சொல்லுது. விசுவாசத்தினாலே நான் அவரை என்னோடு இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் உன்னதங்களிலே அவரோடு கூட வீற்றிருக்கிறேன், அவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். ஆனால் எழுத்தின் பிரகாரமாக இயேசு இங்கே ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறது இல்லை. அவர் சிங்காசனத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். விசுவாசத்தின் அடிப்படையில் அவர் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும் போது விசுவாசத்தின் அடிப்படையில் அல்ல, எழுத்தின் பிரகாரமாக அவர் நம் ஒவ்வொருவருடைய சரீரத்திலே வாசம் செய்கிறவராக. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்குள்ளாகவும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற ஆவியானவரை குறித்து சொல்லும்போது இன்னும் வாசிக்கிறோம். ரோமர் 8:11 வாசிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினது போல நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற இந்த பரிசுத்த ஆவியானவர் கடைசி நாளிலே நாம் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பத்தக்கதாக இந்த சரீரத்தை மகிமையின் சரீரமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆவியானவரை குறித்து சொல்லும் போது ஓமானமாகவும் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவரை குறித்து அக்னிமயமான நாவுகளை போல நாவுகள் விசுவாசிகள் மேலே சீஷர்கள் மேலே வந்து தங்கினதாக பார்க்கிறோம். ஓமானமாக ஒரு ஃபிகரேட்டிவ் சென்ஸில் அவரை ஒரு அக்னியாக பார்க்கிறோம். அதே இயேசுவே பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொல்லும்போது யோவான் 7:38-39 வாசிக்கிறோம். நமக்கு இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஜீவ நதியாக ஒரு நதி, தண்ணியை போல ஒரு அக்கினியை போல ஒரு ஓமானமாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்பட்டாலும் அது நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக அவருடைய செயல்பாடுகள் அவருடைய தன்மையை நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக அக்கினி நதி என்று சொல்லியிருந்தாலும் அவர் ஒரு நபர். திரியேக தேவனில் ஒருவராக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். இது எப்படி சாத்தியமாயிட்டுன்னா ரோமர் 5:5 வாசிக்கிறோம். பிதாவானவர் நம்மேல் பாராட்டின அன்பின் நிமித்தமாக இயேசு நமக்காக சிலுவையில் மரித்தபடினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டு கிறிஸ்துவின் நீதி நமக்கு கொடுக்கப்பட்டபடினாலே தேவன் வாசம் பண்ணுகிற தகுதியுள்ள ஒரு ஆலயமாக இந்த சரீரம் காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்ததினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவன் பாராட்டின அன்பு எங்க வெளிப்படுகிறதுனா பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். சிலுவையிலே பிதாவினுடைய அன்பு காணப்படுகிறது. தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அந்த அன்பை நான் பெற்றுக்கொண்டேன் என்பதற்கு அடையாளம் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார்.
நம்முடைய ரெஸ்பான்ஸ் என்ன? அதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. நம்முடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னா, அந்த பரிசுத்த ஆவினால் நாம் நிறைந்திருக்க வேண்டும். அதே காரியத்தை வாசிக்கிறோம் கலாத்தியர் 5:16. ஆவிக்கேற்ற பிரகாரமாய் நடந்து கொள்ளுங்கள். நம்முடைய செய்கைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பேச்சு எல்லாமே ஆவிக்கேற்ற, பரிசுத்த ஆவியினருக்கு ஏற்றபடி இருக்க வேண்டும். நமக்குள்ளாக தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லும்போது அந்த ரீதியில பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து வாசம் செய்கிறார், அவருடைய நடத்துதலின்படியாக நாம் செயல்படுகிறோம் என்பதுதான் நாம் அவருக்கு அந்த அன்புக்கு காண்பிக்கிற ரெஸ்பான்ஸ். அதை குறித்து தான் இங்க சொல்லும் போது பவுல் சொல்கிறார், எபேசியருக்கு சொல்லும் போது ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்ற காரியத்தை சொல்றதுக்கு பதிலாக அவர் சொல்றாரு, ஆவியினால் நிறைந்திருங்கள் என்று சொல்கிறார். எப்படி மதுபானம் குடிச்சு ஒருத்தன் வெறி கொண்டு மதுபானத்தின் இன்ஃப்ளூயன்ஸ்ல, கண்ட்ரோல்ல அவனுடைய செய்கைகள் நடக்கைகள் இருக்கிறதோ, அதே போல பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிறைந்தவர்களாக பரிசுத்த ஆவியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல உங்க வாழ்க்கை இருக்கணும் என்பதை தான் ஆவின் நிறைவு என்று பவுல் சொல்கிறார். சில நேரம் ஆவில நிறைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்நிய பாஷைகளை பேசுகிறதுனாலோ சபையில பரவசப்படுகிறதே ஆவின் நிறைவு நினைத்துக் கொள்கிறார்கள். தப்பு கிடையாது. நீங்க சந்தோஷப்படுவது, ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுவது, அந்நிய பாஷைகளை பேசுவது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வரம். ஆனால் பரிசுத்தாவின் நிறைவென்று அதோடு நிப்பாட்டிக்காதீங்க. ஆவில நிறைஞ்சிருக்கேன்னு சொல்லி அப்ப அந்நிய பாஷையில நான் பேசி ஜெபம் பண்ண அதோடு நின்று போச்சு, அதுதான் ஆவின் நிறைவு என்று நினைத்துக் கொள்ளாது. ஆவின் நிறைவு என்ன என்பதை வேதத்திலிருந்து பார்ப்போம். முதலாவதாக ஆவின் நிறைவு அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு ஆன்கோயிங் எக்ஸ்பீரியன்ஸ், அனுதினமும் நடக்க வேண்டிய ஒரு காரியம். இதோ ஒரு நாள் நான் அபிஷேகத்தை பெற்றபோது பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றபோது ஆவினால் நிறைந்திருந்தேன் என்ற ஒரு காரியத்தோடு முடியவில்லை. நம்ம அப்போஸ்தலர் நடபடியிலே தொடர்ந்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், சீஷர்கள் பரிசுத்த ஆவியினால் திரும்ப நிரம்பினார்கள். எங்க? 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசின அதே சீஷர்கள் 4ஆம் அதிகாரத்திலையும் ஆவியில நிறைந்திருக்கிறாங்க. 13ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கிறோம், அவர்கள் பரிசுத்த ஆவினாலும் சந்தோஷத்திலும் நிறைந்தவராக இருக்கிறாங்க. ஸ்தேவானை பார்க்கும்போது பரிசுத்த ஆவினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவராக இருக்கிறார். ஆவின் நிறைவு என்பது ஏதோ ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இட்ஸ் an ongoing எக்ஸ்பீரியன்ஸ். அனுதினமும் பரிசுத்த ஆவின் நிறைவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, பரிசுத்த ஆவின் நிறைவினால நான் அந்நிய பாஷைகளை பேசுகிறதையா சொல்லுகிறது? அந்நிய பாஷையில தொடர்ந்து அனுதினமும் நாம் பேசி தேவனோடு சம்பாஷிக்க வேண்டும். தேவன் அவரோடு சம்பாஷிக்கத்தக்கதாக கொடுத்திருக்கிற தெய்வீக மொழி எது? நல்லது. ஆனால் அதை மாத்திரம்தானா ஆவியின் நிறைவு? அனுதினமும் ஆவியில் நிறைந்திருக்கணும் என்பதை சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும்? இல்லை. அதுதான் என்னன்னு பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்ம முதலாவது பார்த்தபடியே ஆவியின் நிறைவு அப்படின்னு சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவரின் கண்ட்ரோல்ல இருக்கணும். எப்படி ஒரு மனிதர் மதுபானம் குடித்தவராக இருக்கிறார் என்பதை பார்த்தோன்னு தெரியுதோ, அந்த மதுபானத்தின் இன்ஃப்ளூயன்ஸில் அவரால் நேரம் நடக்கணும்னா நடக்க முடியாது. அப்படி தள்ளாடி அப்படியே கிராஸாக போயிட்டு வருவார். அவர் இல்லை நான் கண்ட்ரோலாக இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய கண்ட்ரோலில் இல்லாமல் அந்த மதுபானத்தின் இன்ஃப்ளூயன்ஸில் அவர் சில காரியங்களை செய்கிறார். நல்லதோ கெட்டதோ தான் கண்ட்ரோல் இல்லை. அதே காரியத்தை தான் இங்க சொல்றேன். ஏன் கண்ட்ரோல்ல நான் ஏன் இஷ்டப்படி வாழுகிறது பரிசுத்தாவின் நிறைவல்ல. பரிசுத்தாவின் நிறைவு என்று வேதம் சொல்லுகிறது என்னன்னா, பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்படுகிறவர்களா இருக்கணும். அதோட அடையாளம் என்னன்னா, கலாத்தியர் 5:16 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியினால் நாம் நடக்கிறவர்களா இருந்தா மாம்சத்தின் இச்சைகளை நான் நிறைவேற்ற மாட்டேன். ஒருத்தர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து இருக்கிறார் என்பது எப்படி தெரியும்னா, அவரை பேசுகிற அந்நிய பாஷை காரியங்கள்னால அல்ல, அதுக்கப்புறம் இருக்கிற வாழ்க்கையில, அனுதின வாழ்க்கையில, வெளியில, சபையில, தனிப்பட்ட நேரத்துல, குடும்பத்துல, நண்பர்களோடு, வேலையில, எல்லா இடத்துலயும் எந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கிறார், பரிசுத்த ஆவியின் நிறைவோடு இருக்கிறார்னா அதுக்கு அடையாளம் என்னன்னா, அவர் மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்ற இந்த மாம்சம் என்ன விரும்புதோ அதை செயல்பட அனுமதியாமல் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல இவர் நடப்பார். அது போராட்டமா இருக்காது, பிரயாசமா இருக்காது,
பரிசுத்தாவினர் கண்ட்ரோல்ல இருக்கிற நான் என் இஷ்டத்துக்கு நடக்க முடியல, அவருடைய கண்ட்ரோல்ல நடக்கிறேன் என்ற ரீதியில உங்க வாழ்க்கை மாறி இருந்தால் ஆவின் நிறைவில் இருக்கீங்க. செய்கைகளை மாத்திரம் இல்ல, ரோமர் 8:5-6 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்கு இருந்தால், மாம்சத்தின்படி நம்ம வாழ்கிறவர்களா மாம்ச சிந்தையில இருந்தா மாம்சத்துக்குரிய காரியங்களை செய்வோம். ஆவின் சிந்தை உடையவர்களா இருந்தால் ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆவியானவர் என்ன விரும்புகிறாரோ அதை நிறைவேற்றுகிறவனா இருக்கும். ரெண்டாவது என்னன்னா, என் மைண்டு எது ஆக்குப்பை பண்ணி இருக்குது. எப்படி ஒரு மதுபானம் குடிக்கிறவருக்கு எல்லா நேரத்திலையும் வேலை தான் செஞ்சிருந்தாலும் அவருடைய மைண்ட் என்னன்னா அது மதுபானத்தையே நாடிக்கொண்டு இருக்கும். அதே மாதிரி ஆவின் நிறைவு என்று சொல்லும் போது என்னுடைய எண்ணங்களும் தேவன் என்ன விரும்புகிறார், பரிசுத்தாவினுடைய சத்தம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு என் மைண்ட் ஃபுல்லா ஆக்கிபை பண்ணிருக்கிறது தேவனும் தேவனுக்கு அடுத்த காரியமா இருக்கு. அப்பதான் அது பேர் ஆவின் நிறைவு. காலையில இல்லைன்னா சபை கூடி வரும்போது அந்நிய பாஷைகளை பேசிவிட்டு மற்ற நேரத்தெல்லாம் என் மைண்ட் எது ஃபுல்லா ஆக்கிபை பண்ணியிருக்கிறது செக் பண்ணி பாருங்க. நான் எடுக்கிற முடிவுகள், என்னுடைய நடக்கைகள், என் பேச்சு, என் சொந்த பேச்சை பேசிட்டு இருக்கேன்னா ஆவியான சொல்லுகிறத பேசுறேன்னா, என் முடிவுகளை நான் சொந்தமா தீர்மானம் எடுக்கிறேன்னா ஆவியான சத்தம் கேட்டு நான் எடுக்கிறேன்னா, என் மைண்ட் எது ஆக்கிபை பண்ணி இருக்குது, என் நடக்கை எப்படி இருக்குது, எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எது ஆக்கிரமித்து கொண்டு இருக்குது, அங்க ஆவியானவர் ஆக்கிரமித்து இருந்தால் நீங்கள் ஆவியில் நிறைந்தவர்களா இருக்குது. இது ஒரு ஆப்ஷன் இல்லை, இது ஒரு கமாண்ட். ஆவியினால் நிறைந்தவர்களா இருக்கணும். ஒருத்தர் ஆவியில நிறைந்து இருக்கிற, ஆமாங்க நான் என் சிந்தை, என் நடக்கை, என் பேச்சு எல்லாமே ஆவியானவர் சொல்லுகிறபடி தான் இருக்கு அப்படின்னு ஒருவர் சொன்னாலும் ஆவியானவரின் நிறைவு இருக்கிறதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணோம்னா வசனம் சொல்லுகிறது, கலாத்தியர் 5:22-23 வாசிக்கிறோம், ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த காரியங்கள்லாம் அது அவருடைய வாழ்க்கையில காணப்படும். ஒருத்தர் ஆவில நிறைந்தவராய் இருக்கிறாரா? ஆவின் நிறைவுனா என்னன்னு பார்த்தோம். ஆவின் நிறைவுனா நம்ம என்னுடைய பேச்சு, என்னுடைய சிந்தைகள், என்னுடைய நடக்கை எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்தில் காணப்பட்டால், அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் நான் பேசுறேன், யோசிக்கிறேன், என் மைண்டெல்லாம் அவருடைய சிந்தையினால் நிரப்பப்பட்டிருக்குன்னா ஆவின் நிறைஞ்சிருக்கேன். ஆவின் நிறைஞ்சிருக்கிறேன் என்பது நான் சொல்லுகிற பேச்சினால அல்ல, என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இந்த குணாதிசயங்கள் வெளிப்படுத்தும். ஆவின் கனியோ ஒரு இந்த ஒரு மரத்துல, மாமரத்துல மாங்காய் வரணும், வரலன்னா அதுல சரியா சத்து இல்லை, உரம் போடுவோம், கொத்தணும், எல்லாம் காரியங்கள் செய்யணும். ஆவின் கனி, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய சத்துவம் என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது என்பது முதலாவதாக இங்க வெளிப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற வெளிப்பிரகாரமான அவருடைய கிரியையின் விளைவு என்ன விளைவு காணப்படணும்னா அன்பு காணப்படும். என் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இதெல்லாம் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்லாம் வெளிப்படுதுன்னா ஆவில நிறைஞ்சிருக்கிறார். ஆவின் நிறைவு என்பது சண்டே நடக்கிற ஒரு காரியம் இல்லை, எல்லாம் ஜெபிக்கும் போது மாத்திரம் நடக்கிற ஒரு காரியம் இல்லை, லைஃப்ல காணப்பட வேண்டிய ஒரு காரியம், கண்டினியூஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அது அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல நான் கண்டினியூஸா இருந்தால்தான் இந்த கனிகள் வெளிப்படும். ஆவின் கனி வெளிப்படுவதற்கு நான் பிரயாசம் பண்ண தேவையில்லை, நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஆவில நிறைஞ்சிருந்தா போதும் அந்த சத்துவத்தின் விளைவு வெளியில் ஆட்டோமேட்டிக்கா காணப்படும். கனியை பிறப்பிக்கிறதுக்கு ஒரு மரம் பிரயாசப்படுகிறது இல்லை, அது வேரோட இருந்து வேரின் சத்து, பூமியின் சத்து அதுக்குள்ளாக வந்து அதுல பலன் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா கனி வரும். அது மாதிரி பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து இசைந்தவனாய் நான் வாழ்க்கை நடப்பிக்கிறவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஆவியானவருடைய குணாதிசயங்கள் வெளிப்படுங்க. அப்போஸ்தலர் 6:3 வாசிக்கிறோம், அங்க சொல்றாரு, பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தினாலும் நிறைந்திருக்கிற ஒரு சிலரை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்றாரு அப்போஸ்தலர். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சை அடக்கம் இது மாத்திரம் இல்ல,
அவருக்கு ஆவியானவர் இன்னொரு பேரு ஞானத்தின் ஆவியானவர். ஞானம் நமக்குள்ளாக வெளிப்படும். உலக ஞானத்தை குறித்து பேசல, தெய்வீக ஞானம் வெளிப்படும். ஒரு காரியத்தை எப்படி செயல்படுத்த வேண்டும், இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரியத்தை ஆவியானவர் போதிப்பார். அந்த போதித்து அந்த தெய்வீக வெளிப்பாடின் அடிப்படையில் செயல்படுகிறார்கள். பார்க்குறவங்களுக்கு எப்படி ஞானமாக நடந்துட்டாங்க. சாதாரணம் நம்மனா இப்படி ஹேண்டில் பண்ணியிருப்போம், ஆனால் பாருங்க இன்னுமே இப்படி பண்ணுறானே அப்படி பண்ணுறானே பார்த்தா அதுதான் கரெக்டான மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்றபடி தேவ ஞானம் வெளிப்படும். குடும்பத்தை நடத்துறதுல ஞானம் வரணும். உங்க வேலைகள் ஊழியத்தை நடப்பிக்கிறதுல தேவ ஞானம் வெளிப்படணும். ஞானத்தின் ஆவியானவர் உள்ள இருந்துட்டு நான் ஒரு அஞ்ஞானியை போல நடப்பிக்க முடியாத ஒரு காரியத்தை புத்தியனமாய் செயல்படுத்த முடியாது. அப்படி புத்தியனமா செஞ்சிட்டேன்னா அர்த்தம் என்னன்னா, ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறாரு இல்லை அப்படின்னு இல்லை, இருக்கிறாரு, ஆனா அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல நான் செயல்படல. ஒரு காரியத்தை புத்தியனமாய் நான் செய்தேன் என்றால் செய்ய முடியாது அப்படிலாம் ஒரு காரியமே கிடையாது. யார் இன்ஃப்ளூயன்ஸ்ல அவர் இருக்கிறார், ஆனா அவர் இன்ஃப்ளூயன்ஸ்ல நான் இருக்கிறேன்னா, நான் புத்தியனமா நடந்ததுனால அவர் என்னை விட்டு விலகி போல, அவர் பேச்சு கேட்டு நான் நடக்கல, சொந்தமா நடந்துட்டேன். அவருடைய ஆலோசனை அவருடைய சத்தம் எது கேட்டு நான் நடந்திருந்தேன்னா புத்தியனமா நடந்திருக்க மாட்டேன். என்னுடைய அறிவுக்கு இது லாபம் போல தோண்டி இருக்கும், இதுதான் கரெக்டா போல தோண்டி இருக்கும். ஆனா ஏன் இஷ்டமா ஓடாம அவர் சத்தம் கேட்டு ஓடி இருந்தேன்னா, நேற்று இன்று நாளை எல்லாவற்றையும் அறிந்தவர், நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணினவைகள் என்ன என்பதை உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பதாகவே அறிந்திருக்கிற தேவன் நம்மை வழி நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்லி ஒரு காரியத்தை செஞ்சேன்னா பார்க்கும்போது மற்றவங்களுக்கு இது விகற்பமா இருக்கலாம், ஆனா அதுதான் ஞானம். நம்ம புத்தியனமா செய்யறானா எப்படி செய்யறன்னு இல்லை. புத்தியினம் ஞானம் என்பது அவர் சத்தம் கேட்டு நடந்தா அது பேர் ஞானம். அவர் சத்தம் கேட்காம நடந்தா 1000 லாபகரமாக தோன்றினாலும் அது புத்தியினம். ஏன்னா இன்னைக்கு லாபமாய் தோன்றுகிற ஒரு காரியம் நாளைக்கு ஏதாவது கெடுதியை உண்டாக்குமா உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. ஆனா தேவன் அறிகிறவரா இருக்கிறார். ஒரு காரியத்தை சொன்னார்னா இன்னைக்கு அது லாபகரமா தோன்றுதோ இல்லையோ, இது தேவன் சொன்னார்னா அதை செய்வதுதான் ஞானம். தேவ ஞானத்துல நடப்பிக்கிற ஒரு வாழ்க்கை, நடக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கணும். தேவ ஞானம் வெளிப்படணும், விளங்கும், நாளானது விளங்க பண்ணும். உங்களை பார்க்கிறவங்க சொல்வாங்க ஞானத்தினால நிறைந்திருக்கிறாங்க. சூஸ் பண்ண சொல்றாரு பாருங்க. இவங்களுக்குள்ள ஞானம் இருக்குன்னு மற்ற விசுவாசிகளுக்கு தெரிகிற அளவுக்கு அவங்க வாழ்க்கை இருந்தது. அதனால அப்படிப்பட்டவங்களை சூஸ் பண்ணி இங்கே செலக்ட் பண்ணி இங்கிட்ட கொண்டு வாங்க, நான் அவங்கள வந்து இந்த பொறுப்பில் நியமிக்கிறேன் அப்படின்றாங்க. உங்களுக்கு ஞானம் இருக்கிறது என்பதை மற்றவர்கள் விரும்புகிறார்களோ இல்லையோ அங்கீகரிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றணும்னா அவர் இன்ஃப்ளூயன்ஸ்ல உங்க வாழ்க்கை இருக்கணும். ஆவின் நிறைவு என்பது சாந்தம், இச்சையடக்கம், அன்பு, நீடிய பொறுமையில மாத்திரமல்ல ஞானத்திலும் விளங்குகிறதா இருக்கிறது. ஆவில் நிறைந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அடுத்து காணப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, அவருடைய ஊழியத்தை செய்வதற்கான ஒரு தைரியமும் பலனும் எனக்கு உண்டாயிருக்கு. அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து உலகம் முழுவதும், எருசலேம்ல, யூதேயால, சமாரியால, உலகத்தின் முழு கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. இயேசுவுக்கு சாட்சியா இருக்கத்தக்கதாக உங்கள் வாழ்க்கை, உங்கள் பேச்சு, உங்களுடைய ஊழியங்கள் காணப்படும். இந்த ஊழியத்தை காணப்படும் போது நீங்க இயேசுவுக்கு சாட்சியா இருக்கிறீர்கள் என்பது காணப்படும். உங்களுக்கு நீங்க சாட்சி இல்லை. நான் எப்படி பக்தியா இருக்கேன், நான் எவ்வளவு ஜெபம் பண்ணேன், நான் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கேன், எவ்வளவு தியாகம் பண்ணேன் என்பதையே நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். நான் இயேசு செய்த தியாகம், இயேசுவையே நான் உயர்த்தி கொண்டு இருக்கிற ஒரு காரியமா இருக்கும். என் ஊழியமும் அப்படி இருக்கும். என் பேச்சு, என் நடக்கை, என் தனிப்பட்ட வாழ்க்கை ஊழியம் செய்வதற்கு ஏற்ற தைரியம் இருக்கும். அதுதான் அப்போஸ்தலர் 4:31 நிறைய பேருக்கு ஆவியானவர் ஊழியத்தின் வாஞ்சியை கொடுத்திருந்தாலும், அழைப்பு இருந்தாலும் ஊழியத்தை செய்வதற்கான தைரியம் இல்லை. மற்ற ஆள்கிட்ட இயேசுவை குறித்து சொல்வதற்கு தைரியம் இல்லை. காரணம்னா பரிசுத்தாவின் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. பரிசுத்தாவின் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்தா அப்போஸ்தலர் 4:31 வாசிக்கிறோம், அவர்கள் என்ன பண்ணாங்களா, ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணும்போது அந்த இடமே அசைஞ்சு, அதுக்கப்புறம் பரிசுத்தாவினால் நிறைந்தவர்களாய் தேவனுடைய வார்த்தையை தைரியமாய் பிரசங்கித்தார்கள்.
மனுஷர்களை பிரியப்படுத்துறதுக்காக இல்லை. ஐயோ நான் இதை சொல்லிட்டேன்னா அவங்க வந்து கோச்சிப்பாங்களே, தப்பா நினைச்சுப்பாங்களேன்னு இல்லவே. சத்தியம் இதுதான் சொல்லுகிறது. நான் அறிந்த சத்தியத்தை நான் தைரியமாய் நான் பிரசங்கிக்கிறேன், போதிக்கிறேன், ஆலோசனையாய் சொல்லுகிறேன். அந்த காரியம் காணப்படும். அப்படி காணப்பட்டாதான் ஆவின் நிறைவு இருக்கிறது என்பது தெரியும். ஊழியத்தின் வாஞ்சை இருக்கிறதா உங்களுக்கு? அந்த ஊழியத்தை செய்வதற்கு தைரியம் இருக்கா? தயங்காம நீங்க தைரியமா போய் செய்கிறதற்கு என்ன செய்யணும்னா ஆவின் நிறைவு இருக்கணும். அவருடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு நீங்க உங்களை சப்மிட் பண்ணணும். அப்படி பண்ணினாதான் ஆவின் நிறைவில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா ஆவின் நிறைவில் இருங்கள் என்று தேவன் என்று உங்களோடு பேசுகிறார். அடுத்த ஒரு காரியம் என்னன்னா, ஆவின் நிறைவு அப்படின்னு சொல்லும் போது அவருடைய நடத்துதலுக்கு நம்ம சென்சிட்டிவா இருப்போம், உணர்வுள்ளவர்களா இருப்போம். அப்போஸ்தலர் 13:2 வாசிக்கிறோம், அவர்கள் தேவனை ஆராதித்து உபவாசித்து தேவனை நோக்கி ஜெபித்து ஆராதித்து கொண்டிருக்கும் போது பவுலையும் பர்னபாவையும் எனக்காக நான் அழைத்திருக்கிறேன், எனக்காக அவங்களை பிரித்து விடுங்கள் என்று சொல்கிறார். ஆவில நிறைஞ்சிருக்கும் போது தேவனுடைய நடத்துதல் நமக்கு உண்டாயிருக்கும். அததான் ரோமர் 8:14 வாசிக்கிறோம், எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அவருடைய டைரக்ஷனை நான் உணர்ந்து கொள்கிறவனா இருப்பேன். ஆவின் நிறைவு என்னன்னா, ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்ப்பா அப்படின்னா எனக்கு தெரியும். என்னை குறித்து அல்லது மற்றவர்களை குறித்து தேவன் வெளிப்படுத்துவாரானால் அதை உணர்ந்து கொள்ளுகிற உணர்வுள்ள இருதயம் இருக்கும். இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியல பிரதர், நானும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பிரதர், எனக்கு தேவனுடைய வழி என்ன, சத்தம் என்ன எனக்கு கேட்கல, தேவன் என்ன பாதையில போகிறார் எனக்கு தெரியல, குழப்பமா இருக்கு, இல்ல இதுதான் ரைட்டா இருக்குன்னு நானா யூகிச்சு போறேன், அது ஆவின் நிறைவு அல்ல. ஆவின் நிறைவு என்னன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கிற செவிகள் எனக்கு இருக்கு, உணர்வுள்ள இருதயம் இருந்தா ஆவியில நிறைஞ்சிருக்க. ஆவியானவர் நிறைந்திருந்தா இங்க போவாத இங்க போ அப்படின்னு சொல்லுகிற சத்தத்தை நான் கேட்கிறவனா இருப்பேன். அவர் சத்தத்தை கேட்கவில்லையா நான் ஆவில் நிறைந்திருக்கிற வாழ்க்கை வாழவில்லை. ஆவில் நிறைந்திருக்கிறவர்களாக இருங்க, அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல இருங்க. அதுக்கு டைம் வேணும். உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்துக்கே நான் என் செவிகளையும் என் கண்களையும் நான் நேரத்தை கொடுத்துட்டு இருந்தா, அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு என் செவிகளை நான் சாய்க்கவில்லை, கண்களுக்கு நான் வேதத்தை ஆராய்வதற்கு டைம் கொடுக்கல. டைம் கொடுக்காம எஃபர்ட் எடுக்காம என்னுடைய விருப்பம் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்கா என்ன அவர் கண்ட்ரோல் பண்ண மாட்டார். நான் இடம் கொடுத்தா அவர் என்ன கண்ட்ரோல் பண்ணுவார், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். நான் கொடுக்குறேன்னா அவருக்கு நேரத்தை, அவரோட நேரம் செலவழிக்க நான் பிரயாசப்படுகிறேனா? எல்லாரும் ஃபுல் டைம் வேலையெல்லாம் விட்டுட்டு அப்படியே ஜபமும் வேத வாசிப்பும் முனியமும் செய்யறதுக்கு அழைப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனா எல்லாரும் ஆவியானவரோடு எல்லா நேரத்திலையும் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள். நான் வண்டியில ஓட்டும் போது ஆவியானவர் என்னோடு பேசுகிறவரா இருப்பார், நான் அவரோட பேசிக்கிட்டு இருக்கலாம். நான் கண்ணை மூடிட்டு கை தட்டிக்கிட்டு எல்லாம் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம், சிலருக்கு வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இருக்கும், அவருக்கு 8 மணி நேரம் பண்ணலாம். வேலை செய்கிறவர்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த டைம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லா நேரத்திலையும் அவரோட பேசிட்டு இருக்க முடியும். இந்த ரீதியில தான் பேசணும்னு இல்லை. எங்க அப்பாட்ட நான் எப்படினாலும் பேசுவேன், அமைதியா பேசுவேன், தனியா பேசுவேன், மனசுல பேசுவேன், சத்தமா பேசுவேன். ஆனா பேசுறேன்னா அவர் சத்தத்தை கேட்கிறான். நிறைய பேர் பேசுகிறார்கள், அவர் சத்தத்தை கேட்கலையே. ஆவின் நிறைவுனாலே அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய செவிகளும் உணர்வுள்ள இருதயம் இருந்தா ஆவில நிறைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்காத அநேக கிறிஸ்தவர்கள் சபைக்குள்ளேயும் இருக்கிறார்கள். அப்படி அல்ல. என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சத்தத்தை கேட்கிறவர்களாக இருங்க. அடுத்தது ஆவின் நிறைவு என்று நான் சொல்லும் போது வாசிக்கிறோம். எபேசியர் 5 வாசிச்சோம், 18-20 வரைக்கும். இப்ப வாஸ்த வசனத்தின்படியாகவே துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவினால் நிறைந்து
சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து அப்படின்னு சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவினால் நிறைந்து இருக்கிறவர்களா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்ணுகிற இன்னொரு காரியம், காணப்படுகிற காரியம் என்னன்னா, நம்முடைய லைஃபே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, ஆராதிக்கிறவர்களாக இருக்கும். ஆரம்பத்தில் சொன்ன ஆவில நிறைஞ்சு அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்கிறது தானா வாழ்க்கை ஆவின் நிறைவு? இல்ல, அது ஒரு அடையாளம். அதுவும் ஏதோ சண்டே டு சண்டே கிடையாது. ஏதோ தனிப்பட்ட விதத்துல காலைல ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம், நைட்ல ஒரு 1/2 மணி நேரம், அதோட இல்லை அப்படின்னு இல்லை. எல்லா நேரத்திலையும் அவர்கிட்ட பேசிக்கொண்டு அந்நிய பாஷையில பேசுவேன், எனக்கு தெரிந்த மொழியில பேசுவேன், அவர் சத்தத்தை கேட்பேன். அந்த சம்பாஷணை இருந்துட்டே இருக்கணும்ல. அதுதான் ஆவின் நிறைவு. ஆவில் நிறைவு இருந்தா அவர் தேவனோடு சம்பாஷிக்கிறவராக காணப்படுவார். அதுக்காக டைம் அலாட் பண்ணியும் ஜெபம் பண்ணுங்க, அதோடு நிப்பாட்டாதீங்க என்பதுதான். அது நிறைவல்ல. நாள் முழுக்க அவரோடு பேசுகிற ஒரு அனுபவத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். எனக்கு டைம் கிடைக்கும் போது மாத்திரம் நான் அவரோடு பேசுகிறேன் இல்லை, எல்லா நேரத்திலும் எல்லா காரியத்துக்காக, சின்ன ஒரு காரியத்துக்காக பெரிய காரியத்துக்குனாலும் அவர்கிட்ட பேசுறேன். ஆண்டவரே இதுக்கு உதவி செய்யுங்க, நான் என் சுய பலத்தை சார்ந்த உண்மையே சார்ந்து இருக்கிறேன் என்பதை காண்பிக்கிற ரீதியில் அவர்கிட்ட கேட்பேன், பேசுவேன். தேங்க்யூ அது சொல்லிட்டே இருப்பேன். இதை நீங்க செஞ்சிட்டீங்களே அப்படின்னு தேங்க்யூ சொல்வேன். செய்ய போறீங்களேன்னு தேங்க்யூ சொல்வேன். செஞ்சதுக்காக தேங்க்யூ சொல்வேன். அவருடைய ஒருத்தருடைய கேரக்டர், பேச்சு, ஜபத்தையே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது ஆவின் நிறைவா இல்லையான்னு. தேவ ஆவினால் நிரப்பப்பட்டவர்களாக ஜெபம் பண்ணுங்கள். அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணுங்க, உங்க சொந்த மொழியில ஜெபம் பண்ணுங்க, அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல ஜெபம் பண்ணுங்க. அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக செயல்படுங்க. அதே காரியத்தான் கொலோசியர் 3:16-17 வாசிக்கிறோம். நம்முடைய லைஃபே தேவனோடு பேசுகிற அந்த சம்பாஷணை, அவரை உயர்த்துறது, அவரை துதிக்கிறது, அவரை நோக்கி பார்த்து பேசுறது, அவர் சத்தத்தை கேட்கிறது, இதுதான் இதை ரிவால்வ் பண்ணி தான் இருக்கும். வாழ்க்கையில் மற்ற எல்லா காரியங்களும் நடப்பித்துக் கொண்டு இருப்பேன். குடும்பம், வேலை, ஊழியம், சபை, உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் ஒரு வாழ்க்கையின் பங்கா இருக்கும். ஆனா மையம் என்னது? தேவனோடு இருக்கிற நேரம், தேவனுக்கும் எனக்கும் இருக்கிறான உறவு. இதை சுத்தி தான் இது எல்லாம் சுத்தி என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கு. என் வாழ்க்கையின் மைய பகுதி தேவனை சார்ந்து தேவனோடு உறவாடுகிறதா இருந்தால் நான் ஆவின் நிறைவில் இருக்கிறேன். இல்லை அது ஒரு பகுதியாக மாத்திரம் இருந்தால் ஆவின் நிறைவு அல்ல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற ஒரு காரியம், ஆவில நிறைந்தவர்களாக செயல்படும். ஆவின் நிறைவு ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய ஒரு காரியம். நாம் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்குள்ளாக நம்மளை சப்மிட் பண்ணி வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் ஆவின் நிறைவு. அது எங்க வெளிப்படும்? என்னுடைய பேச்சு, என்னுடைய சிந்தனைகள் முதற்கொண்டு அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறார் என்கிறது எங்க காணப்படும்? என்னுடைய குணாதிசயங்கள், ஆவின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை, தயவு, இந்த காரியங்களுக்கு காணப்படும். அதே நேரத்தில் ஞானமும் காணப்படும். ஒரு மிகப்பெரிய ஒரு எவிடன்ஸ். ஞானம் உள்ளவர்களாய் நாம் பேசுவோம், ஞானம் உள்ளவர்களாய் செயல்படுவோம். நாம் ஊழியத்தின் வாஞ்சை உடையவர்களாக நாம் காணப்படுகிறவர்களும், ஊழியத்தில் ஒரு தைரியம் இருக்கும், ஒரு வாஞ்சை இருக்கும். அவருடைய நடத்துதலின்படியாக ஊழியத்தை செய்கிறவர்களா இருப்போம். ஊழியம்னு ஃபுல் டைம் இல்லை, உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் வாய்ப்புகளில் இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லுகிறவர்களாக இருப்பீர்கள். ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு வழி இதுவே, இதுல நடவுங்கள், இடது பக்கம் சாயாத, வலது பக்கம் சாயாத அப்படின்னு சொல்லுகிற அந்த சத்தத்தை கேட்கிற செவியும் உணர்வுள்ள இருதயம் நமக்கு உண்டாயிருக்கும். அவரை எப்பொழுதும் உயர்த்தி பாடி துதித்து அவரை நோக்கி ஜெபித்து அவருடைய வழிநடத்துதலை விரும்புகிற ஒரு வாழ்க்கை உறவு, அவரோடு கம்யூனிகேட் பண்ணுகிற ஒரு உறவு நமக்கு உண்டாயிருக்கும். அதுதான் வாழ்க்கையின் மையமா இருக்கும்.
அப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்தால் ஆவின் நிறைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி வாழும்படியாக கர்த்தர் இன்று உங்களோடு பேசியிருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் உங்களுடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரும் ஆவிலை நிறைந்தவர்களாக வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறவரார்கள். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலிருந்து அவர்கள் உம்முடைய ஆளுகைக்கு கீழாக கொண்டு வரத்தக்கதாக அவர்கள் இருதயத்தில் கிரியை செய்கிறார். நீர் ஆட்கொண்டு அவர்களை நடத்தும். அவர்கள் மேல் வைத்திருக்கிற அநாதி தீர்மானங்கள் நிறைவேறத்தக்கதாக நீர் கர்த்தாவே ஆயத்தம் பண்ணின சகல பரிபூர்ண வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்கத்தக்கதாக உம்முடைய முழுமையான பிரியமான தேவ சித்தம் அவர்கள் வாழ்க்கையை நிறைவேறத்தக்கதாக உம்முடைய ஆளுகைக்குள்ளாக அவர்கள் வந்து செயல்பட உதவி செய்கிறார். தேவ சத்தத்தை கேட்க முடியவில்லை என்று சொல்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். விசேஷமாக அவர்களுடைய ஆவிக்குரிய செவிகளை நீர் திறப்பீரார். உணர்வுள்ள இருதயத்தை கட்டளையிடுவீராக. வழி இதுவே, இடதுபுறம் வலதுபுறம் சாயாதே என்று சொல்லுகிற உம்முடைய சத்தத்தை கேட்கிற செவிகளை கட்டளையிடுவீரார். ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவும் சத்தம் கேட்டு உம்மால் நடத்தப்படுகிற ஒரு தேவ பிள்ளைகள் என்று மற்றவர்களுக்கு காணத்தக்கதாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ உதவிச்சு. உம்முடைய ஆவின் நிறைவினால் உண்டாகிற சகல ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மைகளையும் அவர்கள் சுதந்திரித்து உம்முடைய மகிழ்ந்திருப்பார்களா. நடத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. For contact J. Sealan Paul Ministries, contact number 97907 52795. Mail ID wordofgod.paul@gmail.com. J. Sealan Paul Ministries வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.